தேங்க்ஸ். தம்பி நீங்க தானே அது சொல்லிட்டு போறது இல்லையா? இந்த பொண்ணு நீங்க பேக்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு அழுதுருச்சுப்பா. எங்க அந்த கேஸ்? சாரி. நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தா தான் ஆச்சரியம். நான் எப்பவும் கரெக்டா 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன். 1 to 1:30 லஞ்ச். இப்போ 2:40. இன்னும் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. சாப்பிடலாமா? இந்த ஊர்ல பொம்பளைங்க சமைக்க மாட்டாங்களா? ஏன் இவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க? ஹலோ, இவங்கெல்லாம் ஜாப்ல இருக்கிறவங்க. வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? என்ன சாப்பிடுறீங்க? 2 மீல்ஸ். பொட்டு ரைட். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்கா வந்துருவாங்க. பேசாம ஆட்டோல போயிடலாமா? என்ன இன்னும் பயம் போலியா? இல்ல, முதல்ல உங்களை நம்பல, அதனால பயம் இல்ல. இப்ப நம்புறேன்னா அதான் பயமா இருக்கு. சொல்லுங்கப்பா. நான் என்னடா சொல்றது? நீ தான் சொல்லணும். ஏன்பா இப்படி கல்யாணம்னு டார்ச்சர் பண்றீங்க? டேய், என் பையனாடா நீ. 13 வயசுல எனக்கு கல்யாணம் வந்தது. அடக்க முடியாம உங்க தாத்தா கிட்ட போய் சொன்னேன். செருப்ப கைடி தெருவா துரத்துனாரு. எப்படிடா 25 வயசாகி இப்படி இருக்க? ஒருவேளை வண்டியில போகும்போது அடிக்கடி பட்டுச்சா? சொல்றா, நம்ம டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். ஏன்பா நீங்க வேற? அப்ப ஏன் வேணாங்கற? நீங்க காட்டுற எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப எப்படி தான் வேணும்னு சொல்லு. அத போன்ல சொன்னா புரியாதுப்பா. நான் அப்புறம் பேசுறேன். பை. நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார்ந்து. நம்ம கண்டிப்பா கப்ப ஜெயிக்கலாம். திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் எனக்கு கொக்கா ஒன் டைம் ஏதோ மிஸ் ஆச்சு, அதுக்காக எண்ணிட்டு. மறுநாள் எடுத்து தட்டி நெய்யில பொரிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோ. ஒண்ணுக்கு 4 காணும் மாவு. இங்கதான் இறங்கு. ஐயோ, ஆபீஸ் மேன. ஏய் இரு இங்க பாரு.
மச்சான் லீவ் போட்ட அன்னைக்கு கம்பெனி வண்டியில் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏறிக்கோ. ஹே அவனுக்கே கால்வலி, அவனால எப்படி ஏற முடியும்? ஏய் வயிற்று வலி இல்ல? வயிற்று வலி தான், இறங்கி காலுக்கு வந்துருச்சு போல. இல்லடா மச்சான்? ஏறுங்க. டேய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா. காலையில ஃப்ரெண்டை டிராப் பண்ண கோயம்பேடு போனேன். அங்கதான் இவங்கள பார்த்தேன். சென்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். பயம், அட்ரஸ் வேற தெரியாதுன்னாங்க. இது போதுமே, சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம், அட்ரஸ் வேற தெரியாது. கேட்டது ஒரு அழகான குடும்ப குத்து விளக்கு. சிரிக்காதீங்க, சிரிச்சீங்கன்னா இவங்க தப்பா நினைப்பாங்க. ஏய் அவங்க சிரிக்கலனாலும் நாங்க தப்பா தான் நினைப்போம். ஆமா மச்சான், ஃப்ரெண்டை டிராப் பண்ண போனியே பைக்ல தானே? காலையில பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தினேன், என்னாச்சுனே தெரியல. இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது பைக்கெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வரும்? எக்ஸ்கியூஸ் மீ, பையன் ரொம்ப நல்ல பையன். நானும் 2 வருஷமா உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஓ இதுவா? அப்புறம் எல்லாம் உண்மையா தெரிஞ்சும் ஒரு கேன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏய் சுப்பு, அந்த நல்லவன் இவன் தான். பாய் மச்சான். பாய். அக்கா அக்கா வந்துட்டோம் அக்கா, அசோக் நகர். வந்துட்டியாமா? அங்க கங்கா ப்ரொவிஷன்ஸ் ஒன்னு இருக்கும், அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோயேன். ஒரு பிளே கிரவுண்ட் வரும், அத தாண்டி ரைட் பிரியும், அங்க ஒரு சின்ன கோயில் வரும். அந்த கோயில்ல இருந்து செகண்ட் ரைட் எடுக்கணும் நீ. அக்கா அக்கா அக்கா, இந்த ஊர்ல ஒரு வார்த்தையில அட்ரஸ் சொல்ல மாட்டீங்களா? ஒரு செகண்ட், அவர்கிட்ட கொடுக்குறேன் அட்ரஸ். ஹலோ. ஓகே. என்ன பாதையில வச்சிட்டீங்க? அவ்வளவுதானா? என்கிட்ட நீளமா சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னது வழி, எனக்கு சொன்னது அட்ரஸ். ஒரு கேட்பரிஸ், 2 குட் டே, 2 5 ஸ்டார், ஒரு கிங்ஸ். கிங்ஸ் தானே? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இன்டர்வியூ என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டேன், பட் பெங்களூர்ல போஸ்டிங், அதான் வேணான்ட்டேன். ஏய் நீ இவரை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ரொம்ப ஹைட்டும் இல்ல ஷார்ட்டும் இல்ல, லெங்தி ஐப்ரோஸ், ஷார்ப் நோஸ். ஆனா ஒண்ணு மட்டும் தப்பு. பார்த்தா டவுட்டா இருக்குன்னு சொன்ன, அப்படிலாம் இல்ல, பார்த்த உடனே நம்புற மாதிரி இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்ல, அவ உங்க கூட வரும்போது அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம். அதுலயும் சென்னையில ஒருத்தர் நம்பி போறதுங்கிறது. சென்னைனா எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? இப்ப மதுரையில மதுரைக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, நாமக்கல்ல நாமக்கல்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா சென்னையில தான் எல்லா ஊர்க்காரங்களும் இருக்காங்க. சென்னைக்கு பல முகம், பல கலர். எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் சென்னையிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சாரி, நான் ஒத்துக்கிறேன். பாத்தீங்களா, நான் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா கிளம்பணும். சரி, நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. ஓகே, சரி உள்ள வா. கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டா 15 பில ஏத்தி விட்ட வரைக்கும் ஓகே. அப்புறம் 37Gல கூட வந்தது, 1 hour பர்மிஷன், ஹாஃப் டே லீவு, இன்டர்வியூ முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஃபுல் டே, லாஸ் ஆஃப் பே தானே. இனிமே அப்படி இருக்காதுங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. என் பேர் அமுதா. அப்புறம் திருச்சிக்கு வந்தா வீட்டு பக்கம் வாங்க. திருச்சிக்கா? நானா? வந்தா பாப்போம்.